சப்பாத்திக்கும் தோசைக்கும் ஏத்த மாதிரி ஒரு சூப்பரான மஷ்ரூம் கிரேவி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? முதல்ல ஒரு மிக்ஸி ஜார்ல சின்ன வெங்காயத்தையும் தக்காளியையும் சேர்த்து நல்லா மையா அரைச்சு ஒரு பேஸ்ட் பண்ணி உரமா வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு கடாயில எண்ணெயை ஊத்தி எண்ணெய் காஞ்சதும் பொடியா நறுக்குன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்குனதோ நம்ம அரைச்சு வச்சிருக்க அந்த தக்காளி பேஸ்ட்டை உள்ள கொட்டி கிளறுங்க. இது கூடவே இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். மசாலாவில இருந்து எண்ணெய் பிரிஞ்சு ஓரத்துல வரும் பாருங்க. அந்த நேரத்துல மிளகாய்த்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள் எல்லாத்தையும் போட்டு ஒரு பிரட்டுங்க. மசாலாவோட பச்சை வாசனை போனதும் நல்லா சுத்தம் செஞ்சு கட் பண்ணி வச்சிருக்க காளானை மஷ்ரூம் உள்ள சேர்த்து வதக்குங்க. காளான் வெந்துகிட்டு இருக்கப்போ மிக்ஸ்ல கொஞ்சமா முந்திரி பருப்பும் கசகசாவும் சேர்த்து நல்லா நைஸா அரைச்சுக்கோங்க. இதுதான் கிரேவிக்கு நல்ல ஒரு ரிச் டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இதுல கொஞ்சமா மிளகுத்தூள் சேர்த்துட்டு நம்ம அரைச்சு வச்சிருக்க முந்திரி பேஸ்ட்டையும் ஊத்தி நல்லா கொதிக்க விடுங்க. கிரேவில இருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு மினுமினுன்னு வரும்போது இறக்குனீங்கன்னா சுட சுட சூப்பரான மஷ்ரூம் கிரேவி தயார். சப்பாத்தி, தோசைன்னு எல்லாத்துக்கும் இது செம்ம காம்பினேஷனா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க.